ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்துடலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பச்சை பயிறு இருக்குது பாருங்கள். இது கரெக்டாக நம்ம எந்த கிளாஸோ கப்பு எது எடுத்துக்கிட்டாலும் நல்லா கோபுரமாக 2 கிளாஸ், 1 கிளாஸ் போட்டிருக்கேன். இதில் 1 கிளாஸ் வச்சுருக்கேன். 2 கிளாஸ் வந்து கோபுரமாக பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இதை நல்லா 4-5 முறை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் ஊற வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 6 மணி நேரம், 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். இதில் இப்போ 2 கிளாஸ் பச்சை பயிறு நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அதுக்கு 1 கிளாஸ் நல்லா கோபுரமாக பச்சரிசி எடுத்துகிட்ருக்கேன். பச்சரிசி வந்து வேண்டாம், அப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி அரிசி, புழுங்கல் நம்ம எது யூஸ் பண்ணுறோமோ இட்லி அரிசி நம்ம எடுத்துக்கலாம். தோசை நல்லா முருவலாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா நான் பச்சரிசியை சூஸ் பண்ணிக்கிட்டேன். 1 கிளாஸ் கோபுரமாக பருப்பு அளந்து அதே கிளாஸ்லேயே வந்து அளந்து எடுத்துகிட்ருக்கேன். 1 கிளாஸ் பச்சரிசி, இந்த 2 கிளாஸ் பச்சை பயிருக்கு இதை நம்ம அரிசி அளந்த அதே கிளாஸில் கால் கிளாஸுக்கு கொஞ்சம் குறைவாக உளுத்தம்பருப்பு எடுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ரொம்ப அதிகமாக வந்து தேவையில்லை, 1/4 கிளாஸுக்கும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் நம்ம. இதுக்கு வெந்தயம் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வெந்தயம். 2 டீஸ்பூன் வெந்தயம் வந்து கோபுரமாக எடுக்க வேணாம், தலை வெட்டி எடுத்துக்கலாம். வெந்தயம் சேர்க்கறதுனால தோசை நமக்கு நல்லா முருவலாகவும் பொன்னிறமாகவும் நல்லா சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை தனியாக வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம். இந்த அரிசியோட உளுந்து, இந்த வெந்தயம், இது 3 சேர்த்து நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஊற வச்சிடலாம். கரெக்டாக 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். இதை தனியாக வந்து ஒரு கிரைண்டர்லேயோ இல்லை மிக்சிலேயோ தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி தனியாக எடுத்துகிட்டு இதை வந்து அதே போல் மிக்சியில் இல்லைன்னா வந்து கிரைண்டரில் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து இதோடு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2த்தையும் சேர்த்து நல்லா ஒரு மிக்சியில் ஒரு முறை போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா தோசை மாவு நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தோசை நல்லா மழப்பாக நல்லா வந்து முருவலாக நல்லா நைஸாக நம்ம ஊற்றலாம். மெல்லிஸாக வந்து ஊற்றுறதுக்கு நல்லா வாட்டமாக வரும். தனித்தனியாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அது கிரைண்டராக இருந்தாலும் சரி இல்லை மிக்சியாக இருந்தாலும் சரி. இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இதை கரெக்டாக 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா வந்து ஊறட்டும். அரிசி சீக்கிரம் நமக்கு வந்து அரைஞ்சி வந்துடும். இந்த பைத்தம்பருப்பு மட்டும் பச்சை பயிறு நமக்கு வந்து அரைப்படும் போது ரொம்ப வந்து கொஞ்சம் கொரப்பாக இருக்கும். அதனால தான் 6 மணி நேரத்துலேருந்து 7 மணி நேரம் ஊற வைக்க சொல்கிறேன். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா ஊறட்டும். இப்போ பாருங்கள், பச்சை பயிறு நல்லா ஒரு 4-5 முறை வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு. அதே போல் பச்சரிசி, உளுந்து, வெந்தயமும் நல்லா நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பச்சை பயிறு தோசைக்கு நம்ம வந்து ஊற வச்சோம் இல்லையா, 2 கிளாஸ் பச்சை பயிறு, அதே போல் பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் நல்லாவே ஊறிடுச்சு. 7 ஹவர்ஸ் ஆயிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பயிறு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. நல்லா வந்து இது போல் வந்து உடையணும். உடஞ்சதுனா தான் நமக்கு நல்லா வந்து தோசை சூப்பராக வரும். நல்லா நமக்கு அரைப்படும், மிக்சியில் போட்டாலும் இல்லை கிரைண்டரில் போட்டாலும். இப்போ இதை நல்லா 2-3 முறை மிக்சியில் தான் போட்டு நான் அரைக்க போகிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். தனியாக இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைச்சி ஒரு கிண்ணத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இந்த பச்சரிசி, உளுந்து, வெந்தயம் ஊற வச்சோம்ல, இதை வந்து நல்லா நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை அரைக்கும்போது ஞாபகமாக நம்ம வந்து இந்த 5லேருந்து 6 பச்சை மிளகா துண்டாக கட் பண்ணி இந்த அரிசியோடு சேர்த்துக்கலாம். 3/4 துண்டு இஞ்சி தோல் சீவி வச்சுருக்கேன். இதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி அரிசியோடு சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். உப்பு வந்து நீங்கள் தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா நம்ம மாவு வந்து நல்லா கரைச்சிட்டு தேவையான அளவுக்கு அப்போ போட்டு நம்ம சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து பச்சை பயிறு அரைக்கும் போதே வந்து கல் உப்பு நான் கொஞ்சம் சேர்த்து அரைச்சிடுவேன். அளவு கொஞ்சம் தெரியுன்றதுனால கரெக்டாக போட்டுருவேன். அளவு அது போல் வந்து உங்களுக்கு நல்லா கரெக்டாக போடுவீங்க அப்படின்னு சொன்னாக்கா கல் உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க. எப்பவுமே வந்து உப்போட அளவு அதிகமாகாது, லிமிட்டாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை கொரப்பாக அரைச்சிட்டு பச்சை பயிரோடு சேர்த்து நம்ம அரைக்கும் போது இன்னும் நைஸாக வந்துடும். அதனால தான் நான் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற வச்ச பச்சை பயிறு போட்டிருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த ஊற வச்ச தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த தண்ணியில் தான் வந்து இந்த பச்சை பயிரோட முழு சத்தும் வந்து அடங்கியிருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா நைஸாக வந்து தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை எக்காரணத்து கொண்டு வேஸ்ட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், பச்சை பயிறு நல்லா வந்து நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். 7 மணி நேரம் நல்லா வந்து ஊறினதுனால சூப்பராக வந்து நைஸாக நமக்கு வந்து நல்லா அரைப்பட்டு வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள்.
வெண்ணெய் போல் இது போல் நல்லா வந்து நமக்கு மசிஞ்சு வந்ததுன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாகவும் நல்லா சூப்பராகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் பாருங்கள், பச்சரிசி உளுந்து வெந்தயம் ஊற வச்சது அதோடு சேர்த்து இஞ்சும் பச்சை மிளகாவும் போட்டிருக்கேன். இப்போ இதோடு நம்ம வந்து பச்சை பயிர் ஊற வச்ச தண்ணியே கொஞ்சம் இருக்குது, இதை வேஸ்ட் பண்ணாமல் இதை விட்டு நல்லா நைஸாக இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் தனித்தனியாக அரைச்சி எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது தேவையில்லை. இப்போ நம்ம பச்சை பயிர் தனியாக அரைச்சது இருக்குது. இப்போ இதையும் வந்து தனியாக அரைச்சோம்னா நமக்கு நல்ல வெண்ணெய் மாதிரி நல்லா நைஸாக கிடைக்கும். இதை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம வந்து பச்சை பயிர் அரைச்சி வச்சுருக்க இந்த மாவோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டும் சேர்த்து நம்ம அரைக்க வேணாம், ஏன்னா நல்லா கொரப்பாக வந்தால் தான் நமக்கு வந்து இதோடு சேர்த்து அரைக்கணும். பச்சை பயிரும் நல்லா நைஸாக இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இதை நல்லா நம்ம தண்ணி விட்டு நல்லா அரைச்சி தோசை மாவு பதத்துக்கு அரைச்சி இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதோட இன்னும் என்னென்ன பொருட்கள் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வந்து நைஸாக நல்லா வெண்ணெய் போல் இருக்குது பாருங்கள். இப்போ இதை நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இந்த பச்சை பயிர் வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இது கூடவே வந்து சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக வரணும். அரைச்ச மாவோட ஜார் கழுவுன தண்ணியையும் சேர்த்து நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். இது கூட என்னென்ன சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்க பச்சை பயிறு தோசை மாவு பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்த திட்டத்துக்கு இருந்தால் தான் நமக்கு வந்து தோசை வந்து நல்லா வந்து ஊற்றுறதுக்கு நல்லா அருமையாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் சேர்க்க வேண்டியது 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நார்மல் டீஸ்பூனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ நம்ம தாளித்து போடுறதுக்கு கரெக்டாக 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் கடலப்பருப்பு, இது எல்லாம் போட்டு நல்லா செவக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா பொன்னிறமாக செவந்து வந்தோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மீடியம் சைஸ் வெங்காயம் 3 இது போல் வந்து பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 3லேருந்து 4 பச்சை மிளகாய் இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இதே போல் நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா வந்து பருப்பு செவந்ததும் நல்லா வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தோசை மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்து ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம வந்து தோசை ஊற்றலாம். ரொம்ப நல்லா அருமையாக மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக பொன்முருவலாக வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைடிஷ் வந்து என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி சட்னி தான் வந்து செய்ய போகிறேன். அந்த வீடியோ இன்னொரு நாளைக்கு நான் போடுறேன். இப்போ இந்த தோசை வீடியோ மட்டும் நம்ம பார்க்கலாம். பருப்பு நல்லா செவந்து வந்துடுச்சு. இப்போ வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டேன். இது நல்லா வந்து ஒரு லைட் பிங்காக வந்தால் போதும், அதிகமாக வந்து சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. அதிகமாக செவந்ததுன்னா கொஞ்சம் தித்திப்பாக ஆகிடும். அதனால் லைட் பிங்காக வந்தோடனே நம்ம மாவோடு சேர்த்துக்கலாம். அதிகமாக வந்து வதங்க விட வேண்டாம். இப்போ பாருங்கள் லைட் பிங்காக வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மாவோடு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சூப்பராக வந்து கல் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அருமையாக பச்சை பயிறு தோசை ஊற்றலாம். ஒரு கரண்டி ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக வந்து ஊற்றி விடுங்க. ஃபஸ்ட்டு தோசைன்றதுனால கொஞ்சம் கனமாக வரும் நமக்கு. ரெண்டாவது தோசை நல்லா மெலிசாக நல்லா முருவலாக சூப்பராக ஊற்றி விடலாம். இப்போ இதை சுற்றியும் நல்லா நல்லெண்ணெய் ஊற்றி விடலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், 2 நிமிஷம் ஆகும் இது நல்லா செவந்து வரத்துக்கு. திருப்பி போட்டுக்கலாம். எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா அருமையாக வந்திருக்கு நமக்கு. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் ஒரு 4 தோசை ஊற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பச்சை பயிறு தோசையும் அதுக்கு நல்ல அருமையான காம்போவான இஞ்சி சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து பாருங்கள் எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நல்ல ஓரங்கள் நல்லா மொறுன்னு சூப்பராக நல்லா செவந்து நல்லா அருமையாக இருக்குது பாருங்கள். எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா புளிச்ச மாவில் நம்ம எப்படி செய்வோமோ அதே போல் நல்லா அருமையாக இருக்குது. இந்த இஞ்சி சட்னி நல்லா வந்து டைஜஷன் தருவதோடு இப்போ இந்த டைமில் எக்ஸாம் டைமில் பிள்ளைகளுக்கு நல்ல இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். மேலும் வந்து கோல்டு எஃபெக்ட் ஆகாமல் பாதுகாக்கும். அதுக்கு தான் வந்து இஞ்சி சட்னி வந்து இதோடைய காம்போவாக செலக்ட் பண்ணேன். மேலும் இந்த பச்சை பயிரோட பெனிஃபிட் வந்து ஒரு நிமிஷத்தில் நான் சொல்லிடுறேன். பச்சை பயிர் வந்து இப்போ நல்லா வந்து உடம்பு பாடி நல்லா வந்து ஹீட்டாக இருக்கிற
இருக்கிற டைமில் நல்ல கோல்டு எஃபெக்டை தரும். உடல் சூட்டை தணிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் ஹை ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்சது இந்த பச்சை பயிறு. பாதாம், வால்நட் இது போல் வந்து காஸ்ட்லியான பயிர்களில் தான் வந்து ப்ரோட்டீன் சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் பச்சை பயிறு, வேர்க்கடலை, அதோட கருப்பு உளுந்து இதில் தான் வந்து அதிகமான ஹை ப்ரோட்டீன் வந்து நிறைஞ்சிருக்கு. இப்போ இதில் நம்ம பச்சை பயிறு எடுத்துக்கிட்டால் போலேயே வந்து கருப்பு உளுந்தையும் நல்லா ஒரு 7 hours ஊற வச்சு இதே போல் நம்ம வந்து தோசை வந்து நம்ம ஊற்றலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் டெய்லியும் போடுற வீடியோ உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.